சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் போல பார்க்கின்ற நேயர்களுக்கு எனது அன்புகளின் நன்றி. ஓபிஎஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அமித்ஷா சென்னை வந்திருந்தப்ப என்னை சந்திக்காதது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார். இப்போ ஒரு கடிதம் எழுதியிருந்தார் முன்னதாக மோடிக்கு, நீங்கள் வரப்ப இல்லைன்னா புறப்படும் பொழுது உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா அதுவே மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தார். அப்படி இருந்தும் சந்திப்பு நடக்கலை. இது எப்படி பார்க்குறீங்க? அப்போ வருத்தம் அளித்தது, இப்போ வருத்தம் அளிக்கிறது. அப்பொழுது வேதனை அளித்தது, இப்போ சொல்லவண்ணா வேதனை அடைகிறது. அப்பொழுது துயரமாக இருந்தது, இப்பொழுது நிரந்தர துயரமாகிவிட்டது. இப்படித்தானே சொல்லணும். நான் ஏற்கனவே இங்கே ஒரு காதல் கடிதம் எழுதினான், ஒரு பொண்ணுக்கு ஒரு இளைஞர் எழுதுறான். அது ஒன்றும் வேலை செய்யல, போயிட்டே இருக்கு லெட்டரு. அப்புறம் அதுக்கு ஒரு மரியாதை இல்லை. முதல் தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு, 3 தடவை ஆச்சு, ஊருக்கே வருது அந்த பொண்ணு. அப்பயும் எழுதுறாங்க தொடர்ந்து காதல் கடிதம். ஆஹா, இந்த தடவை சக்சஸ் ஆகிடும் ஆகலை. அப்புறம் அடுத்த தடவையும் ஊருக்கு வருது, எழுதுறாங்க, சக்சஸ் ஆகலை. 3ஆவது தடவையும் ஆகலை. சரி எழுதுவோம் அப்படின்னு. அதுக்குள்ள நியூஸ் என்ன வருது, ஒரு தகாத ஆளோட, சரியா ஆள் இல்லை அவர், அந்த ஆளு ஒரு நாணயம் இல்லாத ஆளு, துரோகி, அயோக்கியன், முள்ள மாதிரி, இவனோட அந்த பொண்ணு ஓடிடுச்சு, அதனால வேற வழி இல்லைங்க, நீங்க எழுதி வேஸ்ட் அப்படின்னு எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க. இவ்வளவும் கேட்டுக்கிட்டு அவனோட ஓடிடுச்சின்னு தெரிஞ்சோம். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை எழுதுறான்றார். எழுதுங்க அப்படின்னு. எழுதுறதை விட ஊரு பூரா சொல்லிட்டாரு நான் எழுதிட்டேன்னு சொல்லி. ஏற்கனவே எழுதின கடிதம் எப்படி ஃபெயிலியர் ஆச்சோ அப்படி இப்போ இந்த கடிதம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஸோ இனிமேல் கடிதம் எழுத முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆகவே இந்த சூழ்நிலை தான் அண்ணன் ஓபிஎஸ்க்கு. இதை அவர் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காம எங்க எவ்வளவு தடவை அவமானப்படுறது. நீங்க ஏற்கனவே பல முறை நேர்காணலில் சொல்லிருக்கீங்க, மதிக்காத பாஜக கூட்டணியில் இருந்து என்ன பலன், ஏன் அங்கே இருக்கீங்க, வெளியில வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் வெளியில வந்துட்டேன், ஓபிஎஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, கூப்பாகிருஷ்ணன் அதனால தான் வெளில வந்தார், ஜெயஸ்ரீ பிரபாகர் அதனால தான் வெளில வந்தார், உள்ளே இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரனும் இதை பல முறை அங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு அப்படிலாம் சொன்னீங்க. இன்றைக்கி அதே பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு தொலைக்காட்சியில் நேர்காணலில் மதிக்காத பாஜக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்துடலாம், அப்படி வெளியில் வந்துட்டா உங்களுக்கு நல்லதோ இல்லையோ இந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட் ராஜவேல். அதாவது நான் கவலையப்படாத ஆளுங்க, நடந்ததெல்லாம் நான் சொன்னேன் வெளியில் வந்து. அதெல்லாம் ஒன்றும் சீக்கிரட் கிடையாது. அவர் பண்ருட்டியார் வயசுல மூத்தவர், கிட்டத்தட்ட 88-87 வயசு ஆயிடுச்சுங்க அவருக்கு. அவருடைய அனுபவத்துக்கு முன்னாடி நம்ம யாரு, வாட் எவர் மேபி, இந்த எடுத்தெறிஞ்சி பழனிசாமி பேசுற மாதிரிலாம் நான் பேச முடியாது. அவர் அண்ணன் தலைவர் காலத்துல தலைவரால் ஐநா சபைக்கு அனுப்பப்பட்ட ஒரு தலைவர், அவ்வளோ பெரிய தலைவர். அவருக்கு நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். அவர் கூட இருக்காரு, ஒரு அறிவுரை சொல்றாருன்னா, பண்ருட்டியார் தலைவர் அப்படியே இருக கட்டிப்பிடித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற போட்டோலாம் பார்த்துருக்கேன் அவர் வீட்டில். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா தலைவருடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். அவர் எதோ விளையாட்டுத்தனமாவா சொல்லுவார் ஓபிஎஸ்க்கு, வேண்டாங்க இதே எல்லாரையும் உட்கார வச்சுட்டுங்க, இன்னொருத்தர் இருக்காரு, இவர் நல்லது சொல்றாரு, கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காருங்க அந்த குரூப்ல, அது கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிட்டார் அவர். ஓபிஎஸ் நாசம் பண்ணிட்டார். இருந்தாரு இன்னும் 1 மாசம் பார்ப்பேன், நான் அடுத்த ஆடி வந்துடுனேன், ஆவணி வந்துடுனேன், அமாவாசை வந்துடுனேன், இன்னும் 5 நாள் கழிச்சு நல்லது பிறந்துடுனேன், எல்லார்ட்டையும் சொல்லி ஊர் உலகத்தெல்லாம் ஏமாத்திருந்தலாம். ஒரு பன்னீர்செல்வன்ற ஒரு மாபெரும் தலைவரை அவர் அடிமையாக்கிக்கிட்டார். அவர் சொல்ற பேச்சதான் இவர் கேட்பாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆகவே பண்ருட்டியார் ஒன்று சொல்லும் பொழுது அந்த பக்கம் என்ன பண்றாரு அவருன்னா, அது வேணாம், இன்னும் 1.5 மாசம் போகட்டும், அதுக்கு ஒரு பேரு மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சு அவர் இப்ப கடைசியா அவருடைய அரசியல் இறுதி வரைக்கும் முடிச்சுட்டு தான் போவார் போல் இருக்கு. அவர் ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு. என்னவோ அந்த ஆளுக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளார ஆக்கிரமிப்பு பண்ணி இங்க இவரை தன்னுடைய கையில கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதால என்ன அவருக்கு பெரிய ஆனந்தம் அதுல. ஏன்னா நாள்பட கேவலமாயிட்டு இருக்கு, அசிங்கமாயிட்டு இருக்கு. எதுக்கு லெட்டர் எழுதுறீங்க நீங்க? நேற்று கூப்பிட்டு அவர் பண்ணி ஓபிஎஸ் இது இபிஎஸ் பார்த்துட்டார்ல,
சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பண்ருட்டியார் அவ்வளவு பெரிய தலைவர் சொல்லியும் நீங்க கேட்கலன்னா அவரது அனுபவம் இல்லை பேச்சு. நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. புகழேந்தி உங்களுக்கு கேடயமா இருந்தேன், வலதுகரமா இருந்தேன் நான் உள்ள. இப்படியே போச்சு சார் என் லைஃப். திகார் ஜெயில இருந்து ஒருத்தனை கூட்டு வரதுக்கு போய் பட்ட அவஸ்தை நானு. நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்ன ஆளு கடைசியில் ஏமாத்து முழுதான் ஏமாந்துட்டோன்னு நினைச்சேன் நானு. அப்படி போச்சு ஒரு 2 வருஷம் வீணா போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷம் இவரை நம்பி போன்ல அவர் தான் கூப்பிட்டாரு, அண்ணா போன ஓடி போனேன் அண்ணா அப்படின்னு. இன்னைக்கு நான் மரியாதை கொடுத்து அவருக்கு, ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட பழகுறதுல ஒரு அற்புதமான தலைவன், அதுல மாற்று கருத்தே இல்லை. அம்மாவுக்கு அடுத்த இடத்துல அவர் வச்சு பார்க்கறதுல தவறே இல்லை. அவர் ஒரு துரோகி அல்ல, அவர் ஏமாற்றுகிற நபர் அல்ல. ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பாஜகவை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அமித்ஷாவை சந்திக்கணும், மோடியை சந்திக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த எப்படியாவது அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து இப்போ அமித்ஷாவும் சந்திக்கல, இப்போ மோடியும் அதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்படிங்கிறப்ப என்ன காரணத்துக்காக ஓபிஎஸ் இன்னும் அவங்களை நம்பி இருக்கிறார்? அதாவது எங்க பயப்படுறாருன்னு தெரியல எனக்கு. சாரி, எக்ஸாக்ட்லி அவரை நான் ரொம்ப ஸ்டடி பண்ணியும் பார்த்துட்டேன். அவர் வருத்தப்படுறாரு, என்கிட்டயே பேசியிருக்காரு, மரியாதை கொடுக்கல, இவங்க சரியில்லை, ஏமாத்துறாங்கன்னு சொல்றாரு. பண்ருட்டியார்ட்டையும் அதே தான் சொல்றாரு அவரு. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் வெளியில வந்துருவேன்றாரு. இன்னொரு ஆள் அந்த வேகத்தடை மாதிரி அம்பு மாதிரி அதை தடை பண்றாரு. அப்ப பண்ருட்டியார் அறிவுரையை புறக்கணிச்சுட்டு அவர் பேச்சை கேட்கிறாரு. கூட இருக்கவங்க நிலைமையை நினைச்சு பார்க்கணும் இல்லை சார். எத்தனை நாளைக்கு இப்படி பயணம் பண்ண முடியும்? அந்த மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்க அமைப்பு செயலாளர்கள், உங்களையே நம்பி இன்னும் பல தொண்டர்கள், சொல்லுங்க பார்ப்போம். இது கூட பல பேர், அண்ணா ஏதாவது வாய்ப்பு இருக்கானா அண்ணன் கூட சேர்ந்து போறதுக்குன்னா, அரசியலே போயிடுச்சுங்க. இனிமேல் எங்க என்ன பண்ணுவீங்க? அது எல்லாமே அரசியலுங்கிறது நீங்க வந்து பதவிக்காக எடுக்கிற முடிவுகளை ஒரு பக்கம் கட்டி ஓரமா வச்சிருங்க. அது இல்ல, அவமானப்படுத்தப்படுறோம்ல, அசிங்கப்படுத்தப்படுறோம்ல, நம்ம எதிரி நம்மளை கேவலப்படுத்திட்டு இருக்காருல்ல, அது ஏறலன்னா அப்புறம் என்ன சார்? அதுக்கு பின்னாடி அரசியல் இருந்து இது இது என்ன சாதாரண இயக்கமா? எங்க இருந்து வந்தோம்? எத்தனையோ எதிர்ப்புகளை சம்பாதிச்சு வந்த இயக்கம். அந்த பெரியார் உருவாக்கின இயக்கத்தினுடைய மறுபேரே சுயமரியாதை தானே. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லி கொடுத்த அண்ணா எவ்வளவு அறிவாற்றல்களை சொல்லி கொடுத்தாரு. அந்த தந்தை பெரியார் ஊட்டிய அந்த சுயமரியாதையை நமக்கு வித்திட்டவரை கொண்டு வந்து கண்முன்னே நிறுத்தி அந்த கொள்கையெல்லாம் சொன்னாரு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி! ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஈன்று விழுத்தவளுக்கு நீ தரும் மகிழ்ச்சி, உன் உடம்போடு பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சின்னு பாடினா. அதுதானே வேணும் நமக்கு. இனிமேல் அவர் அண்ணன் என்னங்க பண்ண போறாரு? ஹையஸ்ட் போஸ்ட்ல இருந்துட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த நேர்காணல்ல என்ன சொல்றாருன்னா, பதவி அதெல்லாம் அடுத்தது, நீங்க வெளியில வந்து விஜயுடன் ஒரு கூட்டணி சேர்ந்தா அரசியல் நடத்த முடியும் அப்படிங்கிறார். அது எப்படி பாக்குறீங்க? அது உங்களை விஜய் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ண போறாரு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எழுச்சியான ஒரு மக்கள் மத்தியில், மக்கள் களத்தில் இளைஞர்கள் பட்டாளம் அவரை தூக்கி நிறுத்துவதை கண்களிலே காணுகிறோம். நீங்க வெளியில வந்து உங்களுடைய 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 செல்வாக்கை யாருக்கும் காண்பிக்க வேண்டும். எங்க எங்க விழுந்துட்டார் ஓபிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். நாடாளுமன்றத்தில் 10 கேண்டிடேட்டை போட்டிருந்தார். 10 கேண்டிடேட்டை போட்டு இவர் எப்படி ஓட்டு வாங்கினாரோ 3.5 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கி ஒரு பெரிய சாதனை படைச்ச மாதிரி அந்த 10 ஓட்டை 2வது இடத்துல வர மாதிரி 10 வேட்பாளர்களை நிறுத்தி இருந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி இந்த தேர்தல் ஆணையத்தை தூக்கி எறிஞ்சிருந்தாருன்னா நான் வாங்கின டெல்லி ஹைகோர்ட்டினுடைய அந்த தீர்ப்பு பேசியிருக்கோம். இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஆகவே இதெல்லாம் அந்த ஒரு கடிதத்தில் தான் இருந்துச்சு. அதை போய் ஏதோ மன்னாரன் கம்பெனி, உரிமை மீட்பு குழு, அந்த குழு அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அதுல சைன் பண்ணி அனுப்புறாரு. அவர் பக்கத்தில் ஒரு சொந்தக்காரர் ஐடியா சொல்றாரு. இதுல இந்த மன்னாரன் கம்பெனிக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? ரிஜிஸ்டர் ஆகாத ஒரு பார்ட்டியில் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குவானா? ராஜவேது எல்லாம் நடு ஆத்துல விட்ட மாதிரி விட்டாங்க நம்மள. அந்த சூரியமூர்த்தி 50 ரூபா நான் போவேன் இங்க இருந்து. நினைச்சு பாருங்க, நீ எவ்வளவு ஓடி இருக்கணும், எவ்வளவு லாயர்களை பிடிச்சிருக்கணும், எவ்வளவு போராட்டம் நமக்கு. எதையெல்லாம் விட்டு கொடுக்கறது. இப்ப நடந்த தவறே என்ன தெரியுமா? நடுவில் புது என்ன பண்ணிட்டார் அவரு ஓபிஎஸ் அண்ணா? நீங்க கவனிச்சிங்களோ இல்லையா தெரியாது. எந்த தியாகத்துக்கும் தயார், எனக்கு எந்த போஸ்டிங் வேணும், என்ன வேணும், என்ன சேர்த்துக்கிட்டா போதும். அப்ப பிரஸ்காரர் கேட்கிறாரு, இவ்வளவு நேரம் ஒரு வரலாறு 2 வருஷமா ஒரு போராட்டம் நடந்தது சார். ஆபீஸ் போய் அடிச்சிங்க, ஒதுக்குள்ள பாட்டில எரிஞ்சாங்க, அதுக்கு கேஸ் ஆயிட்டு இருக்கு உங்க மேல, அதுக்கு மேல
உண்டா இல்லையா பாத்துறேன் பழனிசாமின்னு வீராப்பெல்லாம் பேசி நீங்க புகழேந்திருந்து எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு ஒரு நிருபர் கேட்டா என்ன சின்ன மூட்டி விடுறீங்களான்றாரு. உங்க எதிரி எவ்வளவு பலமா இருக்காருன்றது நீங்க நினைச்சு பார்க்கணும்ல. உங்களை சேர்க்க கூடாதுன்னு சொன்னதை மோடி கேட்கிறாருல. மிஸ்டர் வாசன் போய் நிக்கிறார், ஏசி சண்முகம் போய் நிக்கிறார். இல்ல சார், நீங்க சாதாரணமா ஒரு மனிதரா இருந்தீங்கன்னா பரவாயில்ல சார். அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்ட ஒரு தலைவர் சார். அவங்களுக்குலாம் அந்த வரலாறு இல்ல. வாசன் கேட்டு எம்பி சீட்டை கொடுக்கல அம்மா. ரெட்டையில நிக்கிறானாங்க, இல்லைன்னு போயான்ட்டாங்க. அவ்வளவுதான். அவருக்கு செல்வாக்கு என்னன்னு அம்மாவுக்கு தெரியும். நினைச்சு பாருங்க. ஒரு ஏசிஎஸ் காலேஜ் வச்சிருக்காரு, வசதியா இருக்காரு, அங்க போவாரு, வேற வழி இல்லை. எல்லா கல்லூரி முதலாளிகளும் பின்னாடி நின்று தான் ஆகணும். அப்புறம் இவர் என்ன விதி விலக்கு, அவர் என்ன விதி விலக்கு? ஆகவே அது அப்படித்தானே போகும். இன்னொரு கருத்தை சொல்றாரு, 2026 தேர்தல் களம் திமுக தமிழக வெற்றி கழகம் அப்படிதான் இருக்கும், அதனால விஜயோட பயணிக்கலாம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அண்ணன் பண்ருட்டியார் சொன்னதுல எனக்கு தப்பு இல்லை. பல பேர் அவர் நான் தப்பா சொல்ல தயவு செஞ்சு வெரி இம்பார்ட்டன்ட். பல பேர் நான் பாக்குறேன், நம்ம நக்கீரல்ல 2 பேரும் உட்காந்து பேசுன்னு எடுத்து காப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்கான். அதுதான் நான் வியப்பா பாக்குறது, சிரிக்கிறது நானு. அடா பாருங்க, நம்ம கருத்துக்கள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு சார். நீங்க எடுத்து பாருங்க, பிரஸ்ல ஆகட்டும். இந்த 4th கம்மிங் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன்ல திமுக தாவேகான்றத போட்டி இருக்கும். அதை இப்பொழுது பிறந்து நடைந்து வளருகின்ற குழந்தை சொன்னதுதான் உண்மைன்னு பதிவு போட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன் நான். பெருசா எல்லா டிவிலையும் வந்திருக்கு. அதான் இன்னைக்கு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க பாப்போம். ரியல் வார் அப்படிதானே முடியும். அது முடியாம இருக்குன்னா முதல்ல உங்க செல்வாக்க காட்டணும் சார். நான் என்னுடைய கருத்து என்ன பொறுத்த வரைக்கும், நீங்க இவருக்கு நான் சொல்றது நக்கீரன் மூலியமா, நீங்க என்ன மணி டைம் என்ன பாருங்க, மத்தியானம். துர்கை அம்மனை வழிபட்டாரு போது டிவியில பிரதமர் மோடி பாவம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில வந்துட்டேன் பிஜேபியில இருந்து ஓபிஎஸ் சொல்லிட்டோம். ஒரே ஒரு அறிக்கை, அந்த மாநாட்டில் போய் சொல்றதுன்னா ஏமாத்து வேலை, விட்டுருங்க. அவர் அதுல நம்பிக்கையில கோயம்புத்தூர் மாநாட்டை நடத்திட்டாரு. ஒரே ஒரு 4 வரி, என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய நிர்வாகிகள், என்னுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், நான் தாங்கிக் கொள்கின்ற அவமானங்களை தாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. தொடர்ந்து அவமானங்களையும் சொல்ல ஒண்ணா துன்பங்களையும் இன்னல்களையும் நான் முத்தமிட்டபடிதான் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டேன். ஆனால் மிக தெளிவாக அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள், இனி நீங்கள் நீடித்தால் நாங்கள் உங்களோடு பயணம் செய்ய தயாராக இல்லை. இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதால் வேறு வழி இல்லை. நான் என்னுடைய அரசியல் எதிரியான துரோகி பழனிசாமியுடன் நீங்கள் ஒன்றிணைந்து பயணம் செய்வதை நாங்கள் யாரும் விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. காலம் பதில் சொல்லட்டும், தேர்தல் பதில் சொல்லட்டும். ஆகவே நான் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறேன். எங்கள் அணியை சார்ந்தவர்கள் அதிமுகவை, உண்மையான அதிமுக என்னிடம்தான் இருக்கிறது. இன்னும் தேர்தல் ஆணையத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை, சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆகவே நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறுகிறேன். உங்களது நட்பும் அன்பும் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கும். இவ்வளவுதான் சார். வெளியில வர சொல்லுங்க. இப்ப டைம் பார்க்க சொன்னல, மத்தியானம் சொன்னல, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள என்ன சேஞ்சஸ் வருதுன்னு ஒரே நாள்ல தமிழ்நாடு அரசியல்ல என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்க. ஒரு நேரத்துல ஓஹோன்னு ஓபிஎஸ், அதாவது பசுமுன்னையா ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். அங்க ஒருத்தர் இந்த பசுமுன்னையாவுக்கு பூஜை எல்லாம் போட்டார். நான் நின்றுட்டு இருந்தேன் பக்கத்துல. அவரும் இருக்கார். திடீர்னு அவரு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. கூழிஞ்சு உங்க டிவி எல்லாம் பாக்குறேன், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, ஐயாவை எந்த காலத்திலும் நீங்க விட்டு போக கூடாதுன்னு அவர் கையும் என் கையை போய் சேர்த்து வைக்கிறாரு. எனக்கு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். என்னடா இங்க இவ்வளவு போகுது, என்ன வெளியில ஆர்வாரமா இருக்காங்க மக்கள், நம்மள உண்மையை பேசுறமேன்னு சொல்லி. இப்படி என்ன சார், எவ்வளவுதான் நீங்க தாங்கிக்குவீங்க? இனிமேல் அந்த லெட்டருக்கு ஒரு மரியாதை இருக்குமா சார்? நான் சொன்ன காதல் கடிதத்துக்கு அதுக்கும் ஒரு மரியாதை இருக்காதுங்க. அவர் நல்லா இருக்கணும்ன்ற நல்லெண்ண அடிப்படையில் பேசிட்டு இருக்கேன் சார். எனக்கு ஒன்றும் அவர் மேல வந்தாருன்னா சந்தோஷம் சார். நான் எந்த காலத்திலயும் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் கேட்டேன். ஐ லீஸ் பாதர்ட். எனக்கு அதிமுக பெரிய பொறுப்பு வேணும்னு நினைக்கிறவனே இல்லை, தேவையில்லை எனக்கு. ஏன்னா இவனை போல துரோகி கீழெல்லாம் நான் போய் இருக்க மாட்டேன் சார். நான் அடிமை அல்ல, அடிவரடி அல்ல. தலைவர் அம்மா வழியில் வந்த உண்மையான தொண்டர்களில் ஒரு தொண்டன் புகழேந்தி.
நீ பாருங்க பண்றாரு பாருங்க டிராமா எப்படின்னு மோதி. கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்குதான் தெரியுது அவர் கண்ணுக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் RSSல இருந்தீங்க, சீஃப் மினிஸ்டரா இருந்தீங்க, பிரதம மந்திரியா இருந்தீங்க, எத்தனை தடவை இங்கெல்லாம் வந்தீங்க? ஏன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஏன் போல? ராஜராஜ சோழன் கட்டினது இவங்க அப்பா. அங்கேயும் போக மாட்டேன்றீங்க. போனா பிரதமர் பதவி போயிருக்கோம். அது வேற ஒரு ஆத்தியம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க போனா பதவி போயிடும், போகாதீங்க. அப்ப இங்க வரீங்க, அங்க போக மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன சார் தென்னிந்திய கோயில்கள் மாதிரி, திருக்கோயில்கள் மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இல்ல. நான் பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து, பிஜேபியை பார்த்து கேட்கிறேன், என்ன செய்திருக்கிறீர்கள் இந்த கோயில்களுக்காக? நீங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? எப்படியெல்லாம் சோழ மன்னன் கட்டிய கோயில் அது. சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள். எங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். இவருக்கு என்ன வரலாறு தெரியும் அதை பத்தி? தஞ்சை பெரிய கோயிலை போய் பார்க்க சொல்லுங்க, எப்படி கட்டியிருக்கிறாங்க. எனக்கு தைரியம் இருந்தது. அங்க வந்து பார்த்துட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு வேத மந்திரங்கள் முழங்க, பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை வரவேற்பு, சுவாமிகள் நேரடியாக அருள் புரிந்தது. அயோத்தியாவில் தோத்து போனது பிஜேபி. இந்த ஊருக்கு வந்திருக்காரு, இந்த தொகுதியிலையும் பிஜேபி தோத்து போயிடும். இப்படி மக்களை ஏமாற்றுவதில் இவங்கெல்லாம் இதை பார்த்து சில இந்துக்கள் ஏமாந்து விடுவாங்க. ஆஹா, தென்னிந்திய கோயிலுக்கெல்லாம் பிரதமர் வந்துட்டாருங்க, பிரதமர் என்ன பண்ணாருங்கன்னு கேளுங்க, பதில் சொல்லுவார். ஆகவே இப்படிப்பட்ட ஆன்மீகத்தை முன்வைத்து, இப்படி மதத்தை முன்வைத்து, இப்படிப்பட்ட அரசியல், கேடுகட்ட அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே நீங்க வந்து இதுல வந்து நேற்று இன்னொன்னுங்க, நான் இன்னொன்னையும் பாயிண்ட் அவுட் பண்றேன், விட மாட்டேன். என்ன சார்? என்ன மான மரியாதை சூடு சொரணம் இருக்கு? எத்தனை தடவை தான் கேட்கறது? எங்க கியூல நிக்க வச்சு நேத்தி அந்த பாரத பிரதமர் வேணான்னு சொன்ன அந்த யாரு, அந்த KP முனுசாமி, அப்புறம் இன்னும் யார் யாரோ அந்த ADMK பேர் சொல்லவே வரல எனக்கு. என்ன பேர் லைனா நிக்கிறாங்க ஒரு 4-5 பேர். அந்த கூட AC சண்முகண்ண, அப்புறம் அந்த இவரு எல்லாம் நிக்கிறாங்க. ஐயோ, அதுல போய் தான் நின்றுட்டு நீங்க பாக்குறீங்க. அவர் பார்த்துட்டு இந்த ஐயர் மந்திரம் ஓதி இப்படி பூவை மேல போடுற மாதிரி அப்படியே நீங்க ஒரு பேப்பரை கொடுக்குறீங்க. பேப்பரை பக்கோடா சாப்பிட்றதுக்கு சுருட்டுற மாதிரி 2 பேரும் சுருட்டுறாங்க சார் அந்த பேப்பரை. டிவியில பாருங்க. இவர் முக்கியமான விஷயத்தை எழுதி கொடுத்துருக்காரு. அதை அவர் சுருட்டிட்டார் நீட்டா, அழகா கையில சுருட்டியது. என்னாச்சுன்னு தெரியாது, அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. நான் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறேன், வெளியில பேசுறதெல்லாம் நம்பாதீங்க, மன்னிச்சிருங்க, நான் உங்க அடிமைன்னு எழுதியிருக்கிறேன் என்னவோ அவருக்கு தான் தெரியும். அங்கேயே துரத்திட்டாங்களே, உள்ள தனியெல்லாம் கூப்பிடலையே, ரூம்ல பேச. பிரதமருக்கான நேர நெருக்கடிங்கிறாங்க. அவமானம். நோ 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 டிஸ்கண்டினியூடும். இங்க பார்க்காத அவமானம், அங்கே பார்த்தும் அவமானம். நோட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அங்கே பார்த்தும் அவமானம். என்ன மரியாதைங்க? ஒரு ஆப்போசிஷன் லீடர், ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், அவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அண்ணன், என்ன பெரிய நாட்டில் உலகம்லாம் சுத்துற ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு இந்த பிரதம மந்திரி பேச மாட்டாரோ? அம்மாவிடா சார் தலைவர்கள். அம்மா இருக்கும் பொழுது இவர்கள் தலைவர்களா? வயசோடத்துல வந்து பிச்சை எடுக்கணும், கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு. இன்னைக்கு தலைவர்னு பிரதமர்னு காமிச்சுக்கிட்டு ஒரு செகண்ட் பாக்குறதுக்கு பெரிய விஷயம். திராவிட இயக்கத்தை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, பிஜேபியிடம் அடமானம் வைத்து இந்த அரசியல் செய்வது விட நாக்கு பிடிக்கிட்டு போய் சாக சொல்லுங்க சார். கேடுகட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார். அங்க நின்று ஒரு செகண்ட், இங்க அந்த ஒரு செகண்டும் இல்ல. இன்னொருத்தர், அப்புறம் நான் இங்க சொல்றது இன்னொருத்தர் கதை வேணா விடுங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் என்னன்னு கேட்டா, அவர் உட்கார்ந்த இடத்துல நாங்க NDAவில் இருக்கோம். நீ தெரிஞ்சு போச்சு யோகித NDAவில் இருக்கிறது. அவர் பேர் சொல்ல விரும்ப மாட்டேன் நான். அவர் ரொம்ப லாயலானவர், அவரை காப்பாத்துன்னு தான் மிச்சம். ஏன் தியாகம்? நாங்கள்லாம் கூட்டணியில தான் இருக்கோம். நீ யாரையா கூட்டணியில இருக்கிறதுக்கு? உன்னை எந்த மோடி கூப்பிட்டு பாக்குறாரு, எந்த அமித்ஷா கூப்பிட்டு பாக்குறாரு? இப்ப நயினார் நாகேந்திர பேரை சொல்லிட்டு இருக்காரு, அவர் தான் ஏமாந்துருவர். உன்னெல்லாம் கணக்கிலேயே வச்சுக்கிறது இல்ல. உன் மேல கிரிமினல் கேஸ் இருக்குன்னு உன்னை பார்க்கவும் மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, 2 கேஸ் பண்ணிருக்கு, ரெட்டலை கேஸ், ED கேஸ். அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி OPSம் தினகரனையும் சேர்க்கவே மாட்டாரு. நான் தலைப்பா போட்டுக்கோங்க நீங்க வேணா. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இவர்களுக்கு இடமில்லை, இவர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை வரப்போகுதா இல்ல பாருங்க. பழனிசாமி மனசு வச்சா 5 நிமிஷத்துல அது போல அறிக்கை வரும். அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தை, எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கோங்க. நம்ம தான் உட்காந்து வேகமா பேசிட்டு இருக்கிறோம். அவமானங்களே அவர்களது படிக்கட்டுகள் ஆயிடுச்சு.
இனிமேல் நம்ம என்ன பேச முடியும்? அவர் மேல இருந்த விசுவாசத்தால, அன்பால, மத்தவங்க மேல இருக்க அக்கறையால அண்ணனிடத்துல இவ்வளவு நேரம் பேசுற இப்பயும் வேண்டுகோள், காலம் இன்னும் இருக்கிறது. தேர்தல் வரைக்கும் போகாதீங்க. அது ஏமாத்துற வேலை மாநாடு எல்லாம். இப்பயே வெளியிலே வாருங்கள். வெற்றி கொடியாக மாறும் 2026. மிக்க நன்றி, வணக்கம், வாழ்த்து. கருத்துக்களை பார்த்து கொண்டதற்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.